போயிங் தயாரிச்சிருக்க புத்தம்புது பிளேன் அடுத்தடுத்து 2 தடவை விபத்துக்கு உண்டாகி 346 பேர் மொத்தமா இறந்து போயிருக்காங்க. ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனியா இருந்த போயிங்க்கு என்ன ஆச்சு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு மார்க்னோவா தமிழ். இந்த ஸ்டோரியில் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி இந்த 737 பிளேனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 1968 லான்ச் பண்ண இந்த பிளேன் சீக்கிரமாகவே போயிங்கோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேனாக மாறிடுச்சு. சில பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிட்ட கேட்டிங்கன்னா இந்த 737 பிளேன் தான் போயிங்கோட ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு காரணம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2010 டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 50 வயசு ஆயிடுச்சு இந்த டிசைனுக்கு. அண்ட் ஏர்லைன்ஸ் வந்து நியூ ஃபீச்சர்ஸோட இன்னும் ஃபியூல் எஃபிஷியன்டான பிளேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. போயிங்கும் இதுக்காக ஒரு புது பிளேனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்தாங்க. அப்பதான் ஏர்பஸ் வந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல சொன்ன மாதிரி ஏர்பஸ் தான் போயிங்கோட பிக்கஸ்ட் காம்படிட்டர். ஸோ 737க்கு டைரக்ட் காம்படிட்டர் A320 அப்படின்ற ஒரு பிளேன் இருந்தது. அண்ட் இப்போ ஏர்பஸ் 2010 புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்த எக்ஸிஸ்டிங் A320ல புது எஃபிஷியன்டான இன்ஜினை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு A320 நியோ அப்படின்ற ஒரு புது மாடல் பிளேனை லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த பிளேன்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஏற்கனவே A320 ஆப்ரேட் பண்ற பைலட்ஸ் இந்த புது A320 ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா இன்ஜின்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. மற்றபடி ஏர்கிராஃப்ட் பறக்கிற விதம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதனால ஏர்லைன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களோட ஆல்ரெடி இருக்க பைலட்ஸ்க்கு புதுசா ட்ரைனிங் தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு பணம் மிச்சப்படுத்தலாம். அண்ட் பழைய பிளேன் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு பைலட், புது பிளேன் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு பைலட்னு தனித்தனியா வச்சுக்க வேணாம். ஒரே பைலட்டையே வச்சு வேற வேற பிளேனையும் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு டைம் அண்ட் மணியும் சேவ் ஆகும். இப்போ போயிங் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதுசா ஒரு பிளேன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்தாங்க. ஆனா இப்போ A320 நியோ வந்து ஏர்பஸ் லான்ச் பண்ணிட்டனால போயிங் புதுசா ஒரு பிளேனை டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி டெலிவர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடும். அதுக்குள்ள ஏர்லைன்ஸ் எல்லாருமே ஏர்பஸ் வாங்கிடுவாங்க அண்ட் ஏர்பஸோட மார்க்கெட் ஷேர் இன்னும் அதிகமாயிரும். ஸோ இதனால போயிங் அந்த புது பிளேன் பண்ற ஐடியாவை ஸ்கிராப் பண்ணிட்டு இவங்களும் ஆல்ரெடி இருக்க 737 டிசைன்லயே நம்ம புதுசா இந்த சேம் CFM லீப் இன்ஜின்ஸை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 3 ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஏர்பஸ் A320 நியோ அளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்த 737-800 ஆப்ரேட் பண்ற அதே பைலட்ஸ்னால இப்போ புதுசா லான்ச் பண்ண போற 737 மாடல்லையும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இன்ஜின்ஸை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஏர்பஸ் போயிங் 2 பேருமே சூஸ் பண்ண இன்ஜின் வந்து CFM லீப் இன்ஜின்ஸ். ஸோ இந்த இன்ஜின் ஏன் இவ்வளவு ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்குதுன்னா இதோட அவுட்டர் ஃபேன் டயாமீட்டர் பெருசா இருக்கும். இதனால இன்ஜினோட பைபாஸ் ரேஷியோ அப்படின்ற வேல்யூ அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் இந்த பைபாஸ் ரேஷியோ வேல்யூ அதிகமா இருக்குதோ அந்த இன்ஜின் கம்மி ஃபியூயல்லையே நிறைய பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏர்பஸ் A320 நியோ கொஞ்சம் புது டிசைன் அப்படின்றனால அவங்களால ஈஸியா இந்த பெரிய CFM லீப் இன்ஜினை எக்ஸிஸ்டிங் டிசைன்லயே ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் போயிங் வந்து இது டொமஸ்டிக் ஃபிளைட் அப்படின்றனால இவங்களோட விங் வந்து ரன்வேக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும். ரன்வேக்கும் விங்குக்கும் நடுவில் இருக்க கேப் கம்மியா இருக்கும். ஏன்னா ஏர்போர்ட்ஸ்ல இந்த ஏர் பிரிட்ஜ் அதுக்கான வசதிகள்லாம் இருக்காது. அவங்க ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணி தான் இறங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விங் வந்து கிரவுண்டுக்கு கொஞ்சம் கிட்ட இருந்ததுன்னா அந்த ஸ்டேர்ஸை கனெக்ட் பண்றது டிஸ்கனெக்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றனால 1960s இருந்து இந்த டிசைன் 737 டிசைன் இப்படிதான் இருந்தது. இப்போ இந்த இன்ஜின் வந்து ரொம்ப பெருசா இருக்கறனால எக்ஸிஸ்டிங் 737 டிசைன்ல இந்த இன்ஜினை பொருத்தணும்னா ரன்வேல இந்த இன்ஜின் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா இப்போ போயிங்கால பிளேனோட ஹைட்டையும் அதிகம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் சேம் பைலட்ஸ் இதை ஆப்ரேட் பண்ணும். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா இதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தேவைப்படும். ரெண்டாவது ஆல்ரெடி இருக்க ஏர்போர்ட்ஸ்ல 737க்காக வச்சிருக்க ஸ்டேர்ஸ், இந்த ஏர் பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஏர்லைன்ஸ். ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். ஸோ அதனால அவங்களால ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்பதான் போயிங் இன்ஜினியர்ஸ் கிளவரா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா இந்த இன்ஜின்ஸை கொஞ்சம் முன்னாடி தள்ளி மேல தூக்கி பிளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பைலட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தரக்கூடாதுன்னா இப்போ புதுசா பண்ற பிளேன் எக்ஸாக்டா இதுக்கு முன்னாடி இருந்த பிளேன் அளவுக்கே மாதிரியே ஃப்ளை பண்ணும்போது ஃபீல் ஆகணும். ஆனா இந்த புது இன்ஜினை கொஞ்சம் முன்னாடி தள்ளி மேல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, இது என்ன கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக். அதாவது ஏர்பிளேனோட நோஸ் ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல இருக்கும்போது இந்த இன்ஜின்ஸும் ஒரு எக்ஸ்ட்ரா லிஃப்ட் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பிளேனோட நோஸை இன்னும் கொஞ்சம் மேல தள்ள ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பைலட்ஸ் வந்து அவங்களோட யோக்ல, அதாவது இந்த ஸ்டியரிங் மாதிரி பிளேன்ல இருக்கும்ல, அவங்க யோக்ல கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க இன்ஜினோட ஃபோர்ஸையும்
சேர்த்து அப்போஸ் பண்ணி தான் அந்த பிளேனோட நோஸை கீழே கொண்டு வரணும். ஸோ அது யூஸ் பண்ற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த பிளேனும் இதுக்கு முன்னாடி இருந்த பிளேனும் ஒன்னும் இல்லை அப்படின்னு இதுக்கு தனியாக தான் ட்ரைனிங் தரணும் அப்படின்ட்டு ரெகுலேஷன்ஸ்ல சொல்லிடுவாங்க. அண்ட் இதுக்கு மேல இந்த வீடியோல ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி ஒரு பிளேனை பத்தி ஒரு 3 சின்ன இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இல்லனா இதுக்கு மேல வீடியோ புரியாது. ஸோ காக்பிட்ல பைலட்ஸ்க்கு ஸ்பீட், ஆல்டிடியூட், ஹெட்டிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 737ல டோட்டலா 2 யூனிட்ஸ் இருக்கும், ஒன் ஃபார் ஈச் பைலட் அண்ட் த ஏர் டேட்டா இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் யூனிட், அதாவது ADIRUs அப்படின்னு சொல்லுவோம். இந்த ADIRUஸ்க்கு டேட்டா அனுப்புறதுக்கு மொத்தமா 2 செட் ஆஃப் சென்சர்ஸ் இருக்கும். அது என்னன்னா பீட்டோப் ப்ரோப்ஸ், இது வந்து டைனமிக் பிரஷரை மெஷர் பண்ணி ஏர் ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்காக, அண்ட் ஸ்டாட்டிக் போர்ட்ஸ், இது வந்து ஸ்டாட்டிக் பிரஷரை மெஷர் பண்ணி ஆல்டிடியூட் கால்குலேட் பண்றதுக்காக, அதாவது ஹைட், அண்ட் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர்ஸ், இது வந்து விமானத்தை நோக்கி வர காத்து எந்த ஆங்கிள் இருந்து வருது அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு. காத்து எந்த ஆங்கிள் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிளேன் எந்த ஆங்கிள் பறந்துட்டு இருக்கு அப்படின்றத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மீதி இருக்க 2 சென்சார், அதாவது இந்த பீட்டோ ப்ரோப்ஸும் ஸ்டாட்டிக் போர்ட்ஸும், அது மேல எந்த ஆங்கிள் காத்து படுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூஸ் மாறும். ஸோ ADIRUக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி இந்த பீட்டோ ப்ரோப்ஸோட வேல்யூஸும் ஸ்டாட்டிக் போர்ட்ஸோட வேல்யூஸையும் மாற்ற முடியும் காக்பிட்ல கரெக்டான ரீடிங் காட்டுறதுக்காக. ஸோ இந்த எல்லா டேட்டாவும் வந்து ஏர் டேட்டா மாடியூலுக்கு சென்ட் பண்ணி அது ADIRUஸ்க்கு சென்ட் பண்ணும். இந்த 2 ADIRUஸும் கம்யூனிகேஷன்ல இருக்கும். இன்கேஸ் இந்த 2 சென்சர் டேட்டாக்கும் ஏதாவது பெரிய டிஃபரன்ஸா இருக்கு அப்படின்னா கேப்டன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரோட ஸ்கிரீன்ல ஆல்டிடியூட் வந்து டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா ஆல்டிடியூட் டிஸ்அக்ரி, ஸ்பீட் டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா இண்டிகேட்டட் ஏர் ஸ்பீட் டிஸ்அக்ரி, அண்ட் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ரெண்டும் டிஃபரண்டா இருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் அட்டாக் டிஸ்அக்ரி அப்படின்ட்டு வார்னிங் மெசேஜஸ் காட்டும். ரெண்டாவது ஸ்டால் அப்படின்ற ஒரு ஃபினாமினா. ஸ்டால் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் எப்பெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல போகுதோ அந்த டைம்ல பிளேனோட ரெக்க மேல காத்து ஃப்ளோ ஆகிறது கம்மி ஆயிட்டே போகும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரெக்க மேல காத்து ரொம்ப கம்மியா பட ஆரம்பிச்சதுன்னா அந்த ரெக்கையால லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதாவது மேல பறக்க முடியாது, பிளேனே மொத்தமா கீழே வர ஸ்டார்ட் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் ஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்டா ஒரு சிஸ்டம் என்ன பார்க்க போறோம்னா ஸ்பீட் ட்ரிம் சிஸ்டம், அதாவது பிட்ச் ட்ரிம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பிளேன்ல கடைசியில பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் விங் இருக்கும். ஓகேவா, லாஸ்ட் சின்னதா 2 ஹரிசாண்டல் விங் இருக்குது இல்ல, அது வந்து ஹரிசாண்டல் ஸ்டேபிளைசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹரிசாண்டல் ஸ்டேபிளைசரோட எண்டுல எலிவேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு மூவிங் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த எலிவேட்டர்ஸ் தான் பைலட் வந்து காக்பிட்ல அந்த யோக்க புல் பண்றாங்க அப்படின்னா இந்த எலிவேட்டர்ஸும் மேல வரும். இது பிளேனோட டெய்ல கீழே தள்ளி பிளேனோட பிச்சை மாத்தும். பிளேன்ல எவ்வளவு லோடு, எவ்வளவு ஃபியூவல், எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஹரிசாண்டல் ஸ்டேபிளைசர்ல நம்ம கொடுக்க வேண்டிய பிரஷர் வந்து அதிகமாகும். ஸோ பைலட்ஸ் வந்து ரொம்ப பிரஷர் யூஸ் பண்ணி புல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மொத்த ஸ்டேபிளைசர் சர்ஃபேஸையும் பைலட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏத்த ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஆஃப் அப்போ பாத்தீங்கன்னா வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு 5.56 டிகிரிஸ்க்கு அந்த ஹரிசாண்டல் ஸ்டேபிளைசரோட ஆங்கிள் வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ அவங்க ஈஸியா டேக் ஆஃப் ரோல் அப்போ அவங்க ரொம்ப பிரஷர் கொடுக்காம சும்மா லைட்டா புல் பண்ணாலே பிளேன் ஈஸியா டேக் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் ஆட்டோ பைலட் ஆன் ஆனதுக்கு அப்புறமா அதுவும் இதே மாதிரி ஒரு பேலன்ஸான ஃபிளைட்டை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ஸ்பீட் ட்ரிம் சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் இந்த எலிவேட்டர் வந்து சின்ன ஒரு சர்ஃபேஸ் தான், அதனால பெரிய இன்புட்ஸ் கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் இருக்காது. பட் இந்த ஸ்பீட் ட்ரிம் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது அந்த ஹோல் ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசரையும். ஸோ சின்ன சின்ன டிகிரிஸ் கூட பிளேனோட பிச்சை வந்து ரொம்ப அதிகமா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர் அண்ட் இந்த பிட்ச் ட்ரிம் சிஸ்டம், இது ரெண்டும் தான் இதுக்கப்புறம் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ போயிங் வந்து அவங்களோட புது 737 எப்படி பழைய 737 மாதிரியே பறக்க வைக்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒன் ஆஃப் த இன்ஜினியருக்கு இவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வருது. போயிங்கோட KC-46A மிலிட்டரி டேங்கர்ல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, மெனுவரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகுமெண்டேஷன் சிஸ்டம், சுருக்கமா MCAS. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த டேங்கர் பிளேன் வந்து ரொம்ப பெருசா இருக்கனால இன்கேஸ் பைலட்ஸ் அதை ட்ரிம் பண்ண மறந்துட்டாங்க, அந்த ஹரிசாண்டல் ஸ்டேபிளைசரை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னாலோ இந்த சாஃப்ட்வேர் வந்து
வந்து ஏர்கிராஃப்டோட பிட்ச் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஏத்த மாதிரி இந்த பிட்ச் ட்ரிம் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த MCAS சிஸ்டம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி ஏன் நம்ம இப்ப புதுசா ரிலீஸ் பண்ற பிளேன்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. சோ இப்போ இந்த MCAS சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த இன்ஜின் காரணத்தினால ஏர்பிளேனோட நோஸ் மேல வருதோ இந்த MCAS சாஃப்ட்வேர் அந்த நோஸ் கீழே தள்ளணும். எதை யூஸ் பண்ணினா இந்த ஸ்பீட் ட்ரிம் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசரை கண்ட்ரோல் பண்ணி ஏர்கிராஃப்டோட பிட்சை கீழே கொண்டு வரணும். சோ இந்த சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட்லயே அந்த ட்ரிம் கம்மி பண்ணி பிட்சை கம்மி பண்ணிடுச்சுன்னா பைலட்டோட கண்ட்ரோல்ல இது எக்ஸாக்ட்டா பழைய 737 மாதிரி தான் ஃபீல் ஆகும். சோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கும் கொடுக்க வேண்டாம். சோ போயிங் என்ன நினைச்சாங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதோட வேலையே வந்து ரொம்ப ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல தான் இந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் ஆகும். பட் கமர்ஷியல் பிளேன்லாம் வந்து அவ்வளோ ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல பறக்காது. அண்ட் இன்கேஸ் இது தெரியாம ஆக்டிவேட் ஆனாலுமே வந்து ஹை ஸ்பீட்ல இதோட ட்ரிம் அத்தாரிட்டி வெறும் 0.6 டிகிரி தான் இருந்தது. அதாவது இதால அந்த பின்னாடி இருக்க ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசரை வெறும் 0.6 டிகிரி மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. போயிங் இன்ஜினியர்ஸ் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணும்போது லோ ஸ்பீட்லயும் வந்து இந்த மாதிரி ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல இதே ப்ராப்ளம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சோ அதனால ஹை ஸ்பீட் சிஸ்டமா இருந்த இந்த MCAS லோ ஸ்பீட்லயும் யூஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஆனா லோ ஸ்பீட்ல இதோட அத்தாரிட்டி 2.5 டிகிரி வரைக்கும் இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசர் வந்து பெரிய சர்ஃபேஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட பிளேனோட பிட்சை நிறைய அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த MCAS சிஸ்டம் வந்து ஒரே ஒரு ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சரோட டேட்டாவை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். இன்கேஸ் இந்த சிஸ்டம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் அவங்க மேனுவலா ட்ரிம் பண்ணிப்பாங்க பைலட்ஸ். இதனால நம்ம மேனுவல்லையோ இல்ல ட்ரைனிங்லயோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இது ஒரு பெரிய தப்பா முடிஞ்சது. ஏன்னா பைலட் மேனுவலா ட்ரிம் பண்ணா MCAS வந்து ரீசெட் ஆகிடும். பட் இன்கேஸ் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமும் ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சிச்சுவேஷன் தான் இருந்தது அப்படின்னா மறுபடியும் அது வந்து ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசரை ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா MCAS சிஸ்டம்க்கு டோட்டலா 2.5 டிகிரி அத்தாரிட்டி இருக்குன்னு சொன்ன லோ ஸ்பீட்ல. அண்ட் இப்போ MCAS சிஸ்டம் ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சோ இப்போ அதுக்கு அத்தாரிட்டி 2.5 டிகிரி இருக்கிறதுனால 2.5 டிகிரி நோஸ் டவுன் பண்ணிடுச்சு. பைலட் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு 1 டிகிரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்றாரு. அண்ட் இப்போ மொத்தமா டோட்டலா பாத்தீங்கன்னா 1.5 டிகிரி டவுன்ல தான். ஏன்னா ஒரு 1 டிகிரிக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா இப்போ MCAS திருப்பி ரீசெட் ஆயிடும். ரீசெட் ஆகி 5 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி MCAS ஆக்டிவேட் ஆகும்போது அது இன்னொரு 2.5 டிகிரி ட்ரிம் பண்ணும். சோ இப்போ டோட்டலா 4 டிகிரி நோஸ் டவுன் ட்ரிம் ஆயிடும். சோ இந்த ஒரு லூப் ஹோல போயிங் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த MCAS டீஆக்டிவேட் பண்ணவே முடியாது அப்போ அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த ஸ்டெபிலைசர்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கனெக்ஷனையும் கட் பண்றது. அதுக்கு 2 மேனுவல் ஸ்டெபிலைசர் கட் ஆஃப் ஸ்விட்ச் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிட்டா இந்த ஸ்டெபிலைசரோட எல்லா எலக்ட்ரிக்கல் பவரும் லூஸ் ஆயிடும். பைலட் வந்து மேனுவலா ஹேண்ட்ல தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை வந்து தரோவா டெஸ்டிங் பண்ணாம சர்டிபிகேட் கொடுக்குற அத்தாரிட்டிஸ் கிட்டையும் சொல்லாம அந்த பிளேனை வந்து ஃபிளை பண்ண போற பைலட்ஸ் கிட்டையும் சொல்லாம இந்த MCAS அப்படின்ற சிஸ்டம் இருக்கு அப்படின்றதே நிறைய பைலட்ஸ்க்கு தெரியாது. இந்த ஆக்சிடென்டான ஃபிளைட் லயனர் ஃபிளைட் 610 இதுல என்ன ஆச்சுன்னா கேப்டன் சைடு இருக்க ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர் வந்து ஃபால்ட்டியா இருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. பட் ரீப்ளேஸ் பண்ணவங்க புது யூனிட்டா வாங்காம ஒரு ரீஃபர்பிஷ் யூனிட்டை வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ரீஃபர்பிஷ்ட் யூனிட்டை ஒழுங்கா கேலிபிரேட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ இந்த சென்சர் கரெக்டா தான் வேலை பார்த்தது. பட் கேலிபிரேஷன் இஷ்யூ அப்படின்றனால இனிஷியலாவே கேப்டனோட ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சரும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரோட ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சரும் -21.3 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருந்தது. சோ 29 அக்டோபர் 2018 ஜகார்ட்டால இருந்து இந்தோனேஷியா ஏர்போர்ட்டுக்கு இந்த ஃபிளைட் ஸ்கெடியூல் ஆயிருந்தது. அண்ட் இதுல டோட்டலா 181 பேசஞ்சர்ஸ், 6 கேபின் க்ரூ, 2 பைலட், டோட்டலா 189 பேர் இருந்தாங்க. சோ இந்த ஃபிளைட்டோட கேப்டன் ஒரு 31 இயர் ஓல்டு இந்தியன் சிட்டிசன். டோட்டல் ஃபிளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் 6028 ஹவர்ஸ் இருந்தது. அண்ட் 737 டைப்ல 5176 ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் 41 இயர் ஓல்டு இந்தோனேஷியன் சிட்டிசன். டோட்டலா 5174 ஃபிளையிங் ஹவர்ஸ் இருந்தது. 737 டைப்ல 4286 ஹவர்ஸ் ஃபிளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் டேக் ஆஃப் அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெபிலைசர் ட்ரிம்மையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஈஸியா டேக் ஆஃப் பண்றதுக்காக. அண்ட் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இனிஷியலா டேக் ஆஃப்காக 6.6 டிகிரி ட்ரிம் செட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல ஏர்கிராஃப்ட் டாக்ஸி பண்ணி டேக் ஆஃப் வரையும் வந்தாச்சு. அண்ட் டேக் ஆஃப்க்கு ஆக்சிலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிலரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர்ஸ் மேல காத்து பட ஆரம்பிச்சு சென்சர் ஆக்டிவ் ஆகுது. இப்போ ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர் ரெண்டுமே
டிஃபரெண்டான டேட்டா தான் அனுப்புதுன்ட்டு ஏடிஐஆர்எஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனால கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கிரீன்ல ஏர் ஸ்பீட் டிஸ்அக்ரி, ஆல்டிடியூட் டிஸ்அக்ரி, ஆங்கிள் ஆஃப் அட்டாக் டிஸ்அக்ரி எல்லா வார்னிங்குமே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த MCAS சிஸ்டம் ரெடியா இருக்கு. ஏன்னா கேப்டனோட ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர் ரொம்ப ஹை ஆங்கிள் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு தப்பான டேட்டாவை கொடுத்துட்டு இருக்கு பிளேனுக்கு. ஸோ இந்த MCAS ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா ஃபிளாப்ஸ் வந்து 0 இருக்கணும். ஃபிளாப்ஸ்ன்றது ஒரு விங் சர்ஃபேஸ். அது அப்புறமா வேற ஏதாவது ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஸோ யூஸ்வலா டேக் ஆஃப்க்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்பீட் அட்டைன் பண்ணோன்னே ஃபிளாப்ஸ் 0 வச்சிருவாங்க. இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். அதே மாதிரி இந்த ஃப்ளைட்லையும் கேப்டன் இப்போ மேனுவலாக ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபிளாப்ஸ் 0 வைங்க அப்படின்ட்டு ஃபிளாப்ஸ் அப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சொல்றாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் ஃபிளாப்ஸ் 0 பண்ணிடுறாரு. ஸோ இப்போ MCAS ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன்லேயே ஆல்மோஸ்ட் அவங்க டேக் ஆஃப்க்கு செட் பண்ண 6.3 டிகிரி ட்ரிம் 3.2 டிகிரி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பிளேனோட நோஸை கீழே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. இது கேப்டன் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா ஸ்பீட் ட்ரிம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சுத்துறது வழக்கம் தான். ஆனால் இப்போ அவரோட கண்ட்ரோல் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அதாவது அவரோட புல் பண்றதுக்கு கொஞ்சம் நிறைய ஃபோர்ஸ் போட்டு புல் பண்ற மாதிரி இருக்கு. ஃபிளாப் 1ல இருக்கும்போது பிளேன் ஈஸியா இருந்துச்சு ஃப்ளை பண்றதுக்கு அப்படின்றனால அவர் அப்படி யோசிச்சு ஃபிளாப் 1 செட் பண்ணுங்கன்னு திருப்பி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சொல்லி ஃபிளாப் 1 செட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஃபிளாப் யூஸ் பண்ற MCAS டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அண்ட் கேப்டன் வந்து கரெக்டான ட்ரிம் லெவல் அவர் செட் பண்ணிட்டாரு. இவங்க இப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெயிலியர்னு ஈஸியா லேண்ட் பண்ணிருக்கலாம் பிளேனை. பட் திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஓவர் ஸ்பீட் வார்னிங் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர் வந்து பேட் ஆனதுனால திடீர்னு இவங்களுக்கு ஓவர் ஸ்பீட் வார்னிங் வர ஆரம்பிச்சது. ஸோ கேப்டன் வந்து ஃபிளாப் 1 அண்ட் ஃபிளாப் 5க்கு மேக்ஸிமம் ஸ்பீடு 280 knots தான். ஸோ அதனால நம்ம மேபி ஓவர் ஸ்பீடா போயிட்டு இருக்கோம் போல அப்படின்ட்டு ஃபிளாப்பை 0 பண்ண சொல்றாரு திருப்பி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்ட்ட. ஸோ இது வந்து திருப்பி MCAS ஆக்டிவேட் பண்ணிரும். ஸோ இதுக்கப்புறமா கேப்டன் ஒரு 4 தடவை இதை ஃபைட் பண்றாரு MCAS தொடர்ச்சியா. அதை ட்ரிம் டவுன் பண்ணுது. அது எவ்வளோ ட்ரிம் பண்ணுச்சோ அதே அளவு இவர் மேனுவலா ட்ரிம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அதை நோட்டீஸ் பண்ணல. இது ஏன் திருப்பி ட்ரிம் ஆகுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இவங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண ட்ரிம் 6.6 டிகிரி டேக் ஆஃப் அப்போ. அண்ட் MCAS திருப்பி ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த கேப்டன் வந்து மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணி 4.8 to 6 டிகிரிஸ்ல அந்த ட்ரிம் லெவலை மெயின்டைன் பண்ணாரு. ஆனா இப்போ கேப்டன் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண போறாரு. அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒழுங்கா வேலை செய்யாத காரணத்தினாலும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னால ஒரு செக்லிஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற காரணத்தினாலும் இவ்வளவு நேரம் அவர் மேனுவலா ஃப்ளை பண்ணிட்டு இருந்த பிளேனை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டாரு. ஆனா இவர் கண்ட்ரோல் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரிம் திருப்பி தப்பா ட்ரிம் ஆகுது, நோஸ் டவுனா ட்ரிம் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கைக்கு போகும்போது இந்த ட்ரிம் லெவல் வந்து 3.4 டிகிரி இருந்திருக்கு. அதனால அவர் கண்ட்ரோல் எடுத்தோடனே அவருக்கு இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. அதனால அவர் ட்ரிம் பண்ண பாக்குறாரு. ஆனா வெறும் 1 செகண்டுக்கு தான் ட்ரிம் பண்றாரு. ஸோ இப்போ MCAS ரீசெட் ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் MCAS திருப்பி வந்து டோட்டல் 3 செகண்ட்ஸ்க்கு ட்ரிம் டவுன் பண்ணுது. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஹெவியா இருக்குன்னு மறுபடியும் 1 செகண்ட் மட்டும் ட்ரிம் பண்றாரு. 2.9 டிகிரி தான் இருக்கு. ஆனா MCAS 3 செகண்ட்ஸ் பண்ணிருக்கு. ஸோ MCAS எவ்வளவு ட்ரிம் டவுன் பண்ணுச்சோ அதை கேன்சல் பண்ற அளவுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து மேனுவலா ட்ரிம் பண்ணல. ஸோ இப்போ 2.9 டிகிரில ஸ்டாபிளைசர் ட்ரிம் இருக்கிறதுனால இந்த பிளேனை பறக்க வைக்கிறதுக்கு அவர் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 30 கிலோவா இருந்தது. அகைன் திருப்பி ஒரு 3 செகண்ட் மட்டும் ட்ரிம் பண்றாரு. ரொம்ப ஹெவியா இருக்கும். அவர் எந்த டைம் வந்து மேனுவலா ட்ரிம் பண்ணும்போதும் MCAS எவ்வளவு ட்ரிம் பண்ணுச்சோ அதை கேன்சல் பண்ற அளவுக்கு இவர் ட்ரிம் பண்ணவே இல்லை. அண்ட் இவர் எப்பெல்லாம் வந்து மேனுவலா ட்ரிம் பண்றாரோ அப்பெல்லாம் MCAS ரீசெட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதுனால ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து பிளேன் இஸ் கோயிங் டவுன், பிளேன் கீழே போகுது அப்படின்னு கேப்டன் கிட்ட கத்துறாரு. பட் அவர் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுட்டாரு. மேபி இந்த ட்ரிம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரியும் அப்படின்னு அவரே அஸ்யூம் பண்ணிக்கிட்டாரு போல. அண்ட் இதுக்கப்புறம் திருப்பி MCAS ஆக்டிவேட் ஆச்சு. இந்த தடவை 1.3 டிகிரி வரைக்கும் பிட்ச் கொண்டு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 37 kg ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி புல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் பிளேனோட நோஸ் 2 டிகிரி கீழே தான், பிட்ச் டவுன்ல தான் இருக்கு. அதாவது பிளேன் டிசெண்ட் ஆகிட்டு இருக்கு 2000 feet per minute வேகத்துல. அண்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் 1 to 2 செகண்ட்ஸ் மட்டும் தான் ட்ரிம் அப் பண்றாரு. பட் இதுவுமே MCAS ரீசெட் பண்ணிடுச்சு. பட் அகைன் MCAS ஆக்டிவேட் ஆகி பிட்ச் ட்ரிம் டேஞ்சரஸா 0.3 டிகிரி வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் 42 கிலோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி புல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃப்ளை அப் அப்படின்னு கத்துறாரு. இப்போ 3000 feetல இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 feet per minute வேகத்துல பிளேன் கீழே போக ஆரம்பிச்சிருது. அண்ட் அகைன் ட்ரிம் பண்ண ட்ரை பண்றாரு. பட் இது வந்து ரொம்ப லேட். அண்ட் 12 minutes ஆஃப்டர் டேக் ஆஃப் இந்த பிளேன் வந்து ஜாவா சீல கிராஷ் ஆகி எல்லாருமே உயிரிழந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புத்தம் புதிய பிளேன் திடீர்னு கிராஷ் ஆகுனது வந்து உலகத்துல இருக்க எல்லாரும்
எல்லாரையுமே அதிர்ச்சி ஆக்கிடுச்சு. அண்ட் போயிங் வந்து இனிஷியலா பைலட்ஸோட ட்ரெய்னிங் சரியில்ல, பைலட்ஸ்க்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அதனால தான் இந்த விபத்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த MCAS சிஸ்டம் இருக்கு அப்படின்றது வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மத்த பைலட்ஸுமே வந்து இது என்ன MCAS சிஸ்டம்னா என்ன, அண்ட் இந்த சிஸ்டம் ஏன் ஒரே ஒரு சென்சார் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, இது ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஆக்சிடென்ட்டோட ஃபைனல் ரிப்போர்ட்ல மொத்தமா 89 பாயிண்ட்ஸ் இருந்தது. இந்த ஏர்கிராஃப்டோட டிசைன் அண்ட் சர்டிபிகேஷனை பத்தி நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சரை ப்ராப்பரா கால்குலேட் பண்ணாம யூஸ் பண்ண லயனரோட மெயின்டெனன்ஸ் க்ரூ, அதே மாதிரி இந்த 2 பைலட்ஸ்க்கு நடுவில் இந்த கம்யூனிகேஷன் கேப் எல்லாத்தையுமே அவங்க கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ போயிங் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் புல்லட்டின் மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர்னால இந்த ஸ்டெபிலைசர் பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்பயும் போல எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் தான். ஸ்டெபிலைசரோட கட் ஆஃப் ஸ்விட்சை மட்டும் ஆஃப் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலா எல்லா பைலட்ஸும் ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. பட் இந்த சிச்சுவேஷன் சீக்கிரமாவே மாறப்போகுது. இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு சில மாதங்கள்லயே இன்னொரு ஈத்தியோப்பியன் ஏர்லைன்ஸோட புது 737 மேக்ஸ் கிராஷ் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி தொடர்ச்சியா 2 கிராஷ் ஆனதுனால போயிங் 737 மேக்ஸ் விமானத்தை வந்து மொத்தமா பறக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. இதோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிஞ்சதுன்னா பைலட்ஸ்க்கு அந்த ஸ்டெபிலைசர் ட்ரிம் ஸ்விட்ச் தான் ஆஃப் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. பட் அந்த ஸ்டெபிலைசர் ட்ரிம் ஸ்விட்ச் ஆஃப் பண்றது அந்த ட்ரிம் சிஸ்டம்க்கு மொத்தமா எல்லா எலக்ட்ரிக்கல் பவரையும் கட் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் உயரத்தில் தான் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசர் ட்ரிம் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா பைலட்ஸால அந்த மேனுவல் ஸ்விட்சஸ் வச்சு கூட ட்ரிம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க அந்த ரொட்டேட்டிங் டிஸ்கை மேனுவலா கையால தான் சுத்தணும். பட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் உயரத்துல தான் இருக்கும்போது MCAS மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் இந்த ஸ்டெபிலைசரை ரொம்ப கீழே அட்ஜஸ்ட் பண்ணிருச்சுன்னா அவங்க மேனுவலா இந்த டிஸ்கை ரொட்டேட் பண்ணி ஸ்டெபிலைசரை அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ள பிளேன் கிராஷே ஆயிடும். அதே தான் இந்த பிளேன்ல நடந்தது. ஸோ போயிங் இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா MCAS சிஸ்டம் வந்து 2 ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சர்ஸையும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தாங்க. அண்ட் நிறைய டெஸ்டிங் அண்ட் பைலட் ட்ரைனிங்க்கு அப்புறமா இந்த 737 மேக்ஸை வந்து மறுபடியும் சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த பிளேன் வந்து சேஃப் டு ஃப்ளை தான். அண்ட் அதுக்கப்புறமா எந்த விதமான மேஜர் இன்சிடென்ட்டும் இந்த MCAS சிஸ்டம்னால நடக்கல. ஆனா போயிங் மற்றும் இந்த 737ஓட ரெப்புடேஷன் வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நிறையவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா குயின் ஆஃப் த ஸ்கைஸ் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற ஒரு பிளேனும் போயிங் கிட்ட இருந்து தான் வந்தது. அந்த பிளேனை பத்தி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.